அனைவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை இந்த நாளிலே வாசிக்கலாம். 1 நாளாம் புத்தகம் 28 தொடர்ந்து வாசிக்கலாம். முதலாம் குறிப்பேடு 28. கோவிலுக்கான தாவீதின் ஆணைகள். பின்பு தாவீது குலத்தலைவர்கள், அரசருக்கு பணியாற்றி வந்த பிரிவுகளின் தலைவர்கள், 1000 தலைவர்கள், 100 தலைவர்கள், அரசருக்கும் அவர் புதல்வருக்கும் உடமையான அனைத்து சொத்துக்களும் மற்றும் மந்தைகளையும் கண்காணித்து வந்த தலைவர்கள் ஆகிய இஸ்ரேலின் அனைத்து தலைவர்களையும் மற்றும் அரண்மனை அலுவலர்கள், போர் வீரர்கள், வலிமை மிகு எல்லா வீரர்கள் ஆகியோரையும் எருசலேமில் கூடி வர செய்தார். பின்பு அரசர் தாவீது எழுந்து நின்று கூறியது, என் சகோதரரே, என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நம் கடவுளின் கால் மனையாகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை வைப்பதற்கு கோவில் ஒன்றை கட்டுவதற்கு என் மனதில் எண்ணினேன். அதை கட்டுவதற்குரிய முன்னேற்பாடுகளையும் செய்தேன். ஆனால் கடவுள், நீ என் பெயருக்கு கோயில் கட்ட வேண்டாம், ஏனெனில் நீ போர் பல செய்து இரத்தத்தை சிந்தி உள்ளாய் என்றார். ஆயினும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரேல் மேல் என்றென்றும் அரசனாய் இருப்பதற்கு என் தந்தை வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். தலைமை ஏற்குமாறு யூதா குடும்பத்தையும் யூதா குடும்பத்தில் என் தந்தை வீட்டையும் தேர்ந்து கொண்ட என் தந்தையின் புதல்வருள் என் மேல் விருப்பமுற்று இஸ்ரேல் அனைவர் மேலும் என்னை அரசன் ஆக்கினார். ஆண்டவர் எனக்கு புதல்வர் பலரை அளித்துள்ளார். அவர்களுள் இஸ்ரேலில் ஆண்டவரது அரசின் அரியணை மீது அமர்வதற்கு என் மகன் சாலமோனை தேர்ந்து கொண்டார். அவர் என்னை நோக்கி, உன் மகன் சாலமோனே என் இல்லத்தையும் என் முற்றங்களையும் கட்டி எழுப்புவான். அவனை நான் எனக்கு மகனாக தேர்ந்து கொண்டுள்ளேன். நானும் அவனுக்கு தந்தையாய் இருப்பேன். அவன் என் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் இன்று போல் உறுதியுடன் கடைபிடித்து வந்தால் நான் அவன் அரசை என்றென்றும் நிலைநாட்டுவேன் என்றார். எனவே இப்போது ஆண்டவரின் சபையாகிய இஸ்ரவேல் எல்லாரின் கண் காண நம் கடவுளின் செவி கேட்க நான் கூறுவது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் விதிமுறைகள் அனைத்தையும் நாடி கடைபிடிப்பீர்களாக. அப்பொழுது நீங்கள் இந்த நல்ல நாட்டை உடைமையாக்கி கொள்வீர்கள். உங்களுக்கு பின் உங்கள் புதல்வர் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கி கொள்வர். என் மகன் சாலமோன், நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனதோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய். ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறார். எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார். நீ அவரை தேடினால் கண்டடைவாய். நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார். இதோ பார், திருத்தலமாக கோவில் ஒன்று கட்டுவதற்கு ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்துள்ளார். துணிவுடன் அதை செய்வாயாக. தாவீது தன் மகனின் கோவிலின் மண்டபம், அதன் அறைகள், அதன் கருவூல அறைகள், அதன் மேல் மாடிகள், அதன் உள்ளறைகள், இரக்கத்தின் இருக்கையைக்கான அறை ஆகியவற்றின் மாதிரி வடிவத்தை கொடுத்தார். மேலும் தன் மனதில் எண்ணியபடி ஆண்டவரது இல்லத்தின் முற்றங்கள், அதை சுற்றியுள்ள அறைகள், கடவுளின் கோவிலுக்கான கருவூலங்கள், நேர்ச்சி பொருள்களின் கருவூலங்கள் ஆகியவற்றின் மாதிரி வடிவத்தை கொடுத்தார். அவர் குருக்கள், லேவியர் ஆகியோரின் பிரிவுகள், ஆண்டவரின் இல்லப்பணிக்கான அனைத்து முறைவேலை, ஆண்டவரது இல்லப்பணிக்கான அனைத்து களங்கள் ஆகியவற்றின் செய்முறை குறிப்புகளை கொடுத்தார். ஒவ்வொரு திருப்பணிக்கும் தேவையான பொன் வெள்ளி கலங்களை செய்வதற்கான பொன் வெள்ளி செங்கோல் நிறையையும், பொன் விளக்கு தண்டுகளுக்கும் அவற்றின் பொன் அகல்களுக்கும் தேவையான பொன்னின் நிறையையும், வெள்ளி விளக்கு தண்டுகளுக்கும் அவற்றின் அகல்களுக்கும் தேவையான வெள்ளியின் நிறையையும், திருமுன்னிலை அப்ப மேசை ஒவ்வொன்றிற்குமான பொன் நிறையையும், வெள்ளி மேசைக்கான வெள்ளி நிறையையும், அள்ளு கருவிகளுக்கும் கலங்களுக்கும் கிண்ணங்களுக்குமான பசும் பொன்னின் நிறையையும், பொற்களங்களில் ஒவ்வொரு களத்திற்கும் தேவையான நிறையையும், வெள்ளிக்களங்களில் ஒவ்வொரு கிண்ணத்திற்கும் தேவையான நிறையையும் கொடுத்தார். தூப பீடத்திற்கான புடமிடப்பட்ட பொன்னின் நிறையையும் கொடுத்தார். ரக்கைகளை விரித்து ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை மூடும் பொற்கெருவுகளை கொண்ட பொன் தேரின் மாதிரி வடிவத்தையும் கொடுத்தார்.
தாவீது இந்த மாதிரிகள் அனைத்தையும் ஆண்டவரே தம் கையால் வரைந்தளித்து அவை அனைத்தையும் செய்யும்படி எனக்கு உணர்த்தினார் என்றார். தாவீது தம் மகன் சாலமோனை நோக்கி, நீ மன வலிமை கொள், திடம் கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே, செயல்படு. கடவுளாகிய ஆண்டவர் என் கடவுள் உன்னோடும் இருக்கிறார். ஆண்டவரின் இல்ல பணி அனைத்தும் நிறைவு பெறும் வரை அவர் உன்னை விட்டு விலகார், உன்னை கைவிடார். இதோ கடவுளது கோவிலில் அனைத்து திருப்பணிக்கெனவும் குருத்துவ லேவிய பிரிவுகள் தயாராய் உள்ளன. எல்லா வகை பணியிலும் உனக்கு உதவி செய்ய எந்த ஒரு பணியையும் செய்வதற்கு திறமை வாய்ந்தோரும் ஆர்வமிக்கோரும் உன்னோடு இருக்கின்றனர். மேலும் தலைவர்களும் மக்கள் யாவரும் உன் கட்டளைகள் அனைத்திற்காகவும் காத்திருக்கின்றனர். கோவிலுக்கான காணிக்கை பகுதி 29 தொடர்ந்து வாசிக்கலாம். தாவீது அரசர் சபையார் அனைவரையும் நோக்கி, என் மகன் சாலமோனை மட்டுமே கடவுள் தெரிந்து கொண்டார். அவர் அனுபவமற்ற இளைஞன். செய்ய வேண்டியோ பணியோ பெரிது, கட்டவிருக்கும் இல்லமோ மனிதருக்கு அன்று, கடவுளாகிய ஆண்டவருக்கே. நான் என்னால் முடிந்தவரை என் கடவுளின் கோவிலுக்கு சென்று பொன் வேலைக்குரிய பொன், வெள்ளி வேலைக்குரிய வெள்ளி, வெண்கல வேலைக்குரிய வெண்கலம், இரும்பு வேலைக்குரிய இரும்பு, மர வேலைக்குரிய மரம் ஆகியவற்றையும் பதிப்பதற்கான கோமேதக கற்கள், மாணிக்க கற்கள், படிக்கை பச்சை கற்கள், எல்லா வகை விலை உயர்ந்த கற்கள், சலவை கற்கள் ஆகியவற்றையும் பெருமாறியாக சேர்த்து வைத்துள்ளேன். என் கடவுளின் கோவிலின் நான் வைத்துள்ள பற்றார்வத்தார் திருத்தலத்திற்கு என்று நான் சேர்த்து வைத்துள்ள யாவற்றையும் தவிர என் சொந்த கருவூலத்திலிருந்து என் கடவுளின் கோவிலுக்கு பொன்னையும் வெள்ளியையும் வழங்குகிறேன். கோவில் சுவர்களில் பொதிவதற்காக 3000 தாலந்து ஓபீரின் பொன்னும் 7000 தாலந்து தூய வெள்ளியும் கொடுக்கிறேன். மற்றும் திறன்மிக்க கை வினைஞர்களால் செய்யப்பட வேண்டிய அனைத்து பணிக்காக பொன் வேலைக்காக பொன்னும், வெள்ளி வேலைக்காக வெள்ளியும் தருகிறேன். இன்று இப்பணிக்கென தம் கையில் இருந்து தாராளமாக ஆண்டவருக்கு கொடுப்பது வேறு யார் என்றார். அப்பொழுது மூதாதை வீட்டு தலைவர்களும் இஸ்ரவேல் குல தலைவர்களும் 1000 100 தலைவர்களும் அரச பணிக்கான அலுவலர்களும் தன்னார்வ காணிக்கை செலுத்தினார்கள். அவர்கள் கடவுளின் கோவில் வேலைக்கென்று 5000 தாலந்து பொன்னும், 10,000 பொற்காசுகளும், 10,000 தாலந்து வெள்ளியும், 18,000 தாலந்து வெண்கலம், 1,00,000 தாலந்து இரும்பும் செலுத்தினார்கள். விலை உயர்ந்த கற்கள் வைத்திருந்தோர் ஆண்டவரின் இல்ல கருவூலத்தில் சேர்ப்பதற்கென்று கேர்சோனியனான எகியேலின் கையில் கொடுத்தனர். அவர்களின் தன்னார்வ காணிக்கையை முன்னிட்டு மக்கள் மகிழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் முழு மனதோடும் ஆர்வத்தோடும் ஆண்டவருக்கு கொடுத்தனர். தாவீது அரசரும் பெரிதும் மகிழ்ந்தார். தாவீது இறைவனை புகழ்ந்தார். ஆதலால் சபையார் அனைவரின் பார்வையில் தாவீது ஆண்டவரை வாழ்த்தினார். அவர் கூறியது, எங்கள் மூதாதை இஸ்ரவேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்து பெறுவீராக. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையது. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்தப்பட்டுள்ளீர். செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன. இப்பொழுது எங்கள் கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம் மாட்சிமிகு பெயரை போற்றுகிறோம். இவ்வாறு இந்த தன் விருப்ப காணிக்கையை அளிப்பதற்கான ஆற்றலை நாங்கள் பெறுவதற்கு நான் யார், என் மக்கள் யார்? யாவும் உம்மிடத்தில் இருந்து வந்தவை. உம் கையை நின்று நாங்கள் பெற்றுக்கொண்டவற்றையே நாங்கள் உமக்கு கொடுத்துள்ளோம். உம் திருமுன் நாங்கள் எம் மூதாதையரை போலவே அந்நியரும் நாடோடிகளுமாய் இருக்கிறோம். மண்ணுலகில் எங்கள் வாழ்நாள்கள் நிழல் போன்றவை, நிலையற்றவை. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, புனித பெயருக்கென்று உமக்கு கோவில் கட்டுவதற்கு நாங்கள் சேர்த்து வைத்துள்ள இந்த பெரும் குவியல் முழுவதையும் உன் கையிலிருந்து வந்தது உமக்கே உரியது. என் கடவுளே, நீர் இதயத்தை ஆய்ந்தறிபவர்.
என்றும் நேரியவனவற்றை நாடுபவர் என்றும் நான் அறிவேன். நான் நேரிய மனத்தினாய் தாராள மனதுடன் இவை அனைத்தையும் கொடுத்துள்ளேன். இங்கே குழுமிருக்கும் மக்களும் இப்பொழுது தாராள மனதுடன் கொடுத்ததை கண்டு மகிழ்கிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் என்னும் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, மக்களின் இத்தகைய இதய நோக்கங்களையும் எண்ணங்களையும் என்றென்றும் காத்து அவர்களின் நெஞ்சங்களை உம்பால் திருப்பியருளும். என் மகன் சாலமோன் விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் கடைபிடித்து ஒழுகுவதற்கும் இவை அனைத்தையும் செய்து நான் வைத்துள்ள இந்த இல்லத்தை கட்டி எழுப்பும் நிறைவான உள்ளத்தையும் அவனுக்கு அளித்தருளும். பின்பு தாவீது சபையார் அனைவரையும் நோக்கி, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றார். உடனே சபையார் அனைவரும் தங்கள் மூதாதையர் கடவுளான ஆண்டவரை வாழ்த்தி பணிந்து தொழுதனர். அரசனையும் வணங்கினர். அவர்கள் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தினர். மறுநாள் அவர்கள் ஆண்டவருக்குரிய எரிபலியாக 1000 காளைகளையும் 1000 ஆட்டுக்கிடாய்களையும் 1000 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்தினர். அத்துடன் நேர்ம படையல்களையும் இஸ்ரேலர் யாவருக்காகவும் பல்வேறு பலிகளையும் செலுத்தினர். இவர்கள் அன்று உண்டு குடித்து ஆண்டவர் திருமுன் பெரிதும் மகிழ்ந்தனர். தாவீதின் மகன் சாலமோனை 2ஆம் முறையாக அரசனாக்கினார்கள். ஆண்டவரின் பெயரால் அவரை தலைவராகவும் சாதோக்கை குருவாகவும் திருப்பொழிவு செய்தனர். அவ்வாறே சாலமோனும் தம் தந்தை தாவீதுக்கு பதிலாக ஆண்டவரின் அரியணையிலே அமர்ந்து சிறப்பாக ஆட்சி செலுத்தினார். இஸ்ரேலர் அனைவரும் அவருக்கு பணிந்திருந்தனர். எல்லா தலைவர்களும் வீரர்களும் தாவீது அரசரின் புதல்வர் அனைவரும் சாலமோன் அரசரின் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டனர். ஆண்டவர் சாலமோனை உயர்த்தி இஸ்ரேலர் அனைவர் பார்வையிலும் பெருமைக்குரியவர் ஆக்கினார். அவருக்கு முன்னிருந்த இஸ்ரேல் அரசர் எவரும் பெறாத அரச மாண்பை அவருக்கு அளித்தார். நிறைவுரை. இவ்வாறு ஈசாயின் மகன் தாவீது இஸ்ரேல் அனைத்தின் மேலும் ஆட்சி செலுத்தினார். அவர் இஸ்ரேலில் ஆட்சி செலுத்திய நாள்கள் 40 ஆண்டுகள். எபிரோனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார். அவர் முதிர்ந்த வயதினராய் செல்வம் மேன்மையும் பெற்று நெடுநாள் வாழ்ந்த பின் இறந்தார். அவர் மகன் சாலமோன் அவருக்கு பதிலாக ஆட்சி செலுத்தினார். தாவீது அரசரின் செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை திருக்காட்சியாளர் சாமுவேலின் குறிப்பேட்டிலும் இறைவாக்கினர் நாத்தானின் குறிப்பேட்டிலும் திருக்காட்சியாளர் காத்தின் குறிப்பேட்டிலும் எழுதப்பட்டுள்ளன. அக்குறிப்பேடுகளில் அவரது ஆட்சி பற்றியும் அவரது ஆற்றல் பற்றியும் அவர் எதிர்கொண்ட சூழ்நிலைகள் பற்றியும் இஸ்ரேலுக்கும் அதை சுற்றி இருந்த அரசுகளுக்கும் நேர்ந்தவை பற்றியும் காண கிடக்கின்றன. பிரியமானவர்களே, வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 28 மற்றும் 29 குறிப்பேடு, 1ஆம் குறிப்பேடு வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். 1ஆம் குறிப்பேடு முடிவுற்றது. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாக. நாளை தினத்துல 2ஆம் குறிப்பேட்டை வாசிக்க துவங்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.